இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமைட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மீன ராசி. எதிர்மறை எண்ணம் அதிகம் உள்ள ஒரு ராசி, பெண் தன்மை உள்ள ஒரு ராசி, சேட்டை இல்லாத ஒரு ராசி, கர்வமான ராசி, காக்கும் தன்மை உடைய ஒரு ராசி அப்படின்னா இந்த மீனராசி என்பவர்களை சொல்லலாம். ரொம்ப பலமானவங்க. இவங்களுக்கு கற்பனை வளம் கொஞ்சம் அதிகம். அதே சமயம் நிறைய இடத்துல இந்த மீனராசி என்பர்கள் ஏமாறக்கூடியவங்களாக இருப்பாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் நீச்சமாகக்கூடிய ஒரு ராசி. அதனால் கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்துடும். சுக்கிரன் உச்சமாகக்கூடிய ஒரு வீடு. எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் டக்குன்னு அவங்கள மன்னிச்சிடுவாங்க. அந்த சுபாவம் இயல்பாகவே அவங்களுக்கு இருக்கும். ரொம்ப தூய்மையாக செயல்படக்கூடியவங்க. இந்த மீனராசி எப்போதுமே நீருக்குள்ளே ஓடிட்டே இருக்கிற மாதிரி, இது துள்ளி குதித்து ஓடிட்டே இருக்கிற மாதிரி அதிகம் விளையாட்டில் ஈடுபாடு உள்ளவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதையே அதிகம் விரும்பக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. கூட்டமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த மீனராசி என்பர்கள் கூட்டு குடும்பமாக இருக்கிறது தான் பெரிதும் விரும்பக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த பார்த்துட்டு இருக்கிற நபர்கள் மீனராசி நபர்களாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் கூட்டு குடும்பம் தான் ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மீனராசி என்பதாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீனராசி என்பவர்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா இரட்டை மீன்கள். மீன்கள் வசிக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஆறு, ஏரி, குளம், கால்வாய் இந்த மாதிரி இடங்களில் மீன் அதிகம் வசிக்கும். இந்த ராசிக்காரங்களுடைய வசிப்பிடங்களும் பெரும்பாலும் அந்த மாதிரி இடங்களில் தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம். மீன ராசி ஆட்சி பெறும் கிரகம் குரு பகவான். குரு பகவான் என்பதனால எல்லா இடத்துலையும் தான் குருவாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்கள அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. சுக்கிரன் நீச்சம் பெறும் கிரகம், அதே மாதிரி புதனும் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் என்பதனால கொஞ்சம் மௌனமான கிரகம் அப்படின்னு இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்கள் தன்னையும் சரி தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சரி ரொம்ப சுத்தமாக வைத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப ஒற்றுமையாக வாழணும், கூட்டமாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியில் போகிறது அவ்வளோவா இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு காதல் உணர்வு கொஞ்சம் அதிகம். பகல் இரவு இரண்டுலையுமே அவங்க செய்கிற தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ஒரு ஊமை ராசி என்பதனால வெளிநாடு வெளியூருக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில், அதே மாதிரி ஏதாவது பதப்படுத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி தொழிலெலாம் உங்களுக்கு அமோகமாக வரும். ஜோதிடத்துலேயும் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இவங்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் இழுபறியாகி தான் அந்த பிரச்சனை கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குணவாக்கு பெற்றவங்க. சொந்த தொழில் செய்கிறதே பெரும்பாலும் நினைப்பாங்க, நம்ம சொந்த தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்கள இருப்பாங்க. இவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக பார்த்திங்கன்னா வீசிங் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கும். தாயார் மீது அதிக பற்று வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும். உங்களுடைய வம்சாவளியில் கூட அதிகம் காதல் திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் தந்தையாரை பிரிந்து கொஞ்சம் தனியாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்படும். மருத்துவ செலவு கொஞ்சம் இவங்களுக்கு அடிக்கடி வரும். ஜோதிடத்தில் கொஞ்சம் நாட்டம் அவங்களுக்கு அதிகம். பெரும்பாலும் இந்த ராசியில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் குள்ளமான தன்மை உடையவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பிறவி கர்மா இவங்களுக்கு கொஞ்சம் உண்டு அப்படின்னே சொல்லலாம். இவங்க முன்னோர்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மீனராசி என்பவர்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து பார்க்கும்போது பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான், பாக்கியஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரகங்களை வைத்து பார்க்கும்போது எதிர்காலம் பற்றிய ஒரு விதமான பயம் இருந்தது இல்லையா, அது வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். மனதில் ஒரு உற்சாகம் பிறக்கக்கூடிய நாட்களாக, மனதில் ஒரு தெம்பு தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும். பொருள் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். விருந்தினர்
நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிறதுனால நல்ல மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எடுத்த காரியம் கொஞ்சம் டக்குன்னு நடக்காமல் கொஞ்சம் தாமதமாக நடக்கும். அது கொஞ்சம் ஒரு சிலருக்கு மனக்கவலையை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இரவு நேரம் ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செல்லுங்க. வண்டி வாகனத்தில் போனீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. மனம் வருந்துற மாதிரி எதுவும் இந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம். ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனை கூட பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் பேசும்போது பேசுகிறது நல்லது. வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். புதிய முடிவுகள் எல்லாமே கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும். அதனால் புதிய முடிவுகள் எடுக்கும்போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. பழைய பாக்கி ஏதாவது ரொம்ப நாளாக வசூலாகாமல் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகாமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதெல்லாம் கொஞ்சம் மன வருத்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா கூட சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும். பண விஷயத்தில் மட்டும் இந்த மீனராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக இந்த நிதி சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் விட இந்த காலகட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் லாபம் குறைவாக தான் கிடைக்கும். அது லாபம் கிடைச்சாலுமே அதற்கு ஏற்றாற் போல் செலவுகளும் டக்குன்னு வந்துடும். அதனால் கொஞ்சம் பெருசாக இந்த வருகின்ற நாட்களில் கொஞ்சம் வருமானம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமான உழைப்பு போட்டிங்கன்னா தான் போதுமான வருமானம் கிடைக்கும். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க கிட்ட உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வீண் வாக்குவாதம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையும் எடுத்தவங்க கவுத்துன்னு இறங்காமல் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மீனராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்விக்காக நீங்கள் போடுற உழைப்பு என்றைக்குமே உங்களுக்கு வீணாகாது. அதனால் இந்த காலகட்டத்தில் கல்விக்காக கொஞ்சம் அதிக நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் எடுத்தவங்க வத்து இறங்காமல் கொஞ்சம் பொறுமையோடு அணுகிறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கூட உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டு படிங்க. மீனராசியில் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எதிர்பார்த்த லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன போட்டிகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கிட்ட சக ஊழியர்கிட்ட வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். அப்படி வாக்குவாதம் செஞ்சிங்கன்னா கூட ஓரளவுக்கு வெற்றி இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வீண் பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுங்கிட்ட கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்க போகுது. வருகின்ற நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் டக்குன்னு நிறைவேறாமல் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க. விரிவுபடுத்துனீங்கன்னா கூட ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அதற்காக கொஞ்சம் கூடுதல் உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீண்ட நாட்களில் ஒரு சில வேலையெல்லாம் முடிக்காமல் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டே இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக செய்து முடிப்பீங்க. நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். அரசாங்கம் மூலிமா ஒரு சில வேலையெல்லாம் டக்குன்னு நடக்காமல் இழுபறியாக இருந்துக்கிட்டே இருக்கும். போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் முடியும். வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா சுபகாரியெல்லாம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தென்னி அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது நல்லது. அக்கம் பக்கம் உறவுகிட்ட பேசும்போது வார்த்தையில் இனிமே இருக்கட்டும். தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம்.
தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி என்பர்கள் தினமுமே கிராம தெய்வங்களை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஐயனார் கோவிலோ அல்லது மாரியம்மன் கோவில்லையோ வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதோடு கூட இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடுலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு இதெல்லாம் செய்யுங்க. கிராம தெய்வங்கள் ஐயனார், கருப்பண்ணசாமி இந்த சாமிகள்லாம் வழிபடுறதும் இன்னும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.